வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த இயற்கை முறையில் உங்களுடைய சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். வணக்கம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் கேள்வியோட தொடங்குவோம். நிறைய வலிகளுக்கான சிகிச்சை முறைகள், நோய்களுக்கான தீர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது வாழ்வியல் வழிமுறைகளை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரியான விளக்கம் நிறைய டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களே நிறைய தடவை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுது, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தால் நோய்கள் இல்லாமல் தவிர்க்கலாம், அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆனால் இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக 1 மணி நேரம்ங்கிறது போதாது. முடிஞ்சளவு டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்று பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் அப்படிங்கிற ஒரு சாதாரண பிரச்சனையிலிருந்து கேன்சர் வரைக்கும் மிகப்பெரிய நோய்களானால் கூட அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு வாழ்வியல் முறைகளில் ஏற்பட்ட மாற்றம். உணவு வாழ்வியல் முறை மாற்றங்களை ஒரு கடந்த 40 ஆண்டு காலமாக நம்ம ரொம்ப எங்கேயோ தள்ளி போயிருக்கோம். அதாவது மேற்கத்திய நாடுகளை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மாதிரி வாழ்வியல் முறைகளை அடாப்ட் பண்ணுறோமோ இல்லையோ நோய்களை நிறைய நம்ம உள் வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சித்த மருத்துவத்தில் முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவே மருந்து, உணவு தான் மருந்து. அதே மாதிரி நம்ம திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு. அதாவது ஒரு உடம்புக்கு மருந்துங்கிறது தேவையே கிடையாது. இன்றைக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா, இன்றைக்கி நான் காலையில் நான் சாப்பிட முடியல, எனக்கு இவ்வளோ கலோரிஸ் வேணும் அப்படின்னா அது இவ்வளோ கலோரிஸ் இவ்வளோ மினரல்ஸ் வேணும்னா அதுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது, அப்படி தான் சாப்பிட்டு வாழ்க்கையை நம்ம மக்கள் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக தப்பான கோட்பாடு. என்ன அப்படின்னா உணவை சாப்பிடுங்க. அந்த உணவே நமக்கு மருந்துக்கு என்ன தேவையோ அது போதும். ஆனால் இன்று பார்த்திங்கன்னா மருந்து தான் நம்ம என்ன செய்வோம், உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வகுத்திருக்காங்க அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்துக்கும் ஒரே உணவு கிடையவே கிடையாது. நம்ம சென்ற வாரங்களில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு உணவு அதை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது நல்லதுன்ற விளக்கம் சொல்றீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மகேஸ்வரி. மகேஸ்வரி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருச்செங்கோடு சீத்தாராம்பாளையம் பேசுறேன் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எங்க பொண்ணுக்காக பேசுறேங்க. என்ன வயசு ஆகுதுமா பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. ஓகே டாக்டர் ராஜ். தள்ளி ஆகுதுங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரீட் எடுத்தேன். அப்புறம் ஓரளவு கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு சரியானா மறுக்க அதே மாதிரி தள்ளி ஆயிட்டு இருக்கிறாங்க மேடம். அது எப்படி என்னன்னு தெரியல, அதான் கேக்குறேன். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி. வணக்கம் மகேஸ்வரி. மேடம் வணக்கம்மா. உங்க பொண்ணு எந்த வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க? அம்மா இணைப்புல இருக்கீங்களா? மேடம் நான் பேசுறது கேக்குது மேடம். உங்க பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்றப்ப அவங்களோட வயது என்னம்மா? வயது 11 வயசு. 11 வயது. 11 வயதுல வந்தாங்க. 11 வயதுல இருந்து இப்ப 19 வயது வரைக்கும் தொடர்ந்து அந்த பூப்பு சுழற்சி, அதாவது அந்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ஆகுதுமா? இல்லைங்க, அதாவது 14 வயசுல இருந்து ஆனது கரெக்டா ஒரு 15 வயசு 15 வயசு வரை கரெக்டா ஆனாங்க. சரி, 17 வயசுல கரெக்டா ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தள்ளி ஆனா, அப்புறம் மறுக்கா கரெக்டா ஆனா மறுக்கா தள்ளியானாங்க. அப்புறம் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட் எடுத்தேன். டாக்டர் இது கர்ப்பப்பையில நீர் கட்டி மாதிரி இருக்கு ஒருக்கம், அதெல்லாம் நீங்க கரெக்டா முறையில எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சரியா எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து அப்புறம் கொஞ்ச நாள் கரெக்டா ஆனா மறுக்க அதே மாதிரி அதே பிரச்சனை திரும்ப ஒரு வருஷம் அதே அளவு வந்துருச்சுங்க. சரிங்க மகேஸ்வரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, இதற்குரிய விளக்கத்தை தரோம். அது எதற்காக நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 11 வயதில் ஃபர்ஸ்ட் டைம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்கு. அந்த பூப்பு ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதே இந்த கால மாறுபாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முன்னாடி ஒரு 14 வயது 15 வயது அப்படிதான். இப்போ பார்த்தீங்கன்னா 11 வயது, அதையும் விட இது என்னன்னா 9 வயதுலேயே பெண்கள் இதாகிடுறாங்க. ஸோ இதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு வாழ்வியல் மாற்றங்கள்.
என்ன அப்படின்னா குழந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து நல்லா வந்து புஷ்டியாக இருக்கணும், இல்லை நல்லா சீக்கிரம் வளரணும், இவ்வளோக்கு மேலே ஹைட் வளரணும்னு சொல்லி சில தேவையில்லாத பானங்களை வந்து கொடுக்குறாங்க, அந்த பானங்களில் கலக்கிற பொருளை கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கூட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதாவது குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுற ஒரு பானப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அது குழந்தையோட வளர்ச்சியை வந்து கூட்டுது அப்படின்னு. ஆனால் அதே இன்க்ரீடியண்ட் ரொம்ப வந்து ஒல்லியாக குழந்தைகள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை குடித்தா வந்து குழந்தைகள் வந்து உடல் பருமன் ஏற்படும். ஸோ அவங்களோட வந்து அந்த கலோரிஃபிக் வேல்யூ சேமாக இருக்குது, இன்க்ரீடியன்ட் சேமாக இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது. அப்படி எப்படி ரெண்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு எக்கனாமிக்கலாக வந்து அதே மாதிரி கமர்ஷியலாக வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி டிவியில் பார்த்துட்டு பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப அந்த தீவிரமான ஊட்டங்கள் கொடுக்குறனால குழந்தைகள் வந்து சீக்கிரமாக வந்து பருவம் எய்துறாங்க. அதே மாதிரி இந்த 15 வருட காலம் வரைக்கும் 15 வயசு வரைக்கும் அந்த பொண்ணு நார்மலாக வந்தது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா 10th +1 +2 போகிறப்ப என்ன அப்படின்னா படிப்பு பெண்களுக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக முக்கியம்தான். ஆனால் அதே மாதிரி அவங்களோட கருப்பையும் அதோட செயல்பாடுகளும் ரொம்ப முக்கியம். எப்போனா அந்த பொண்ணு கடைசி காலம் வாழ்கிற வரைக்கும் ஒரு நோய் இல்லாமல் வாழணும்னா பெண்களுக்கு வந்து கருப்பைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் வந்து என்னென்னா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதாகிடுது. நைட் ரொம்ப நேரம் வரைக்கும் படிக்கிறது, அதுக்கப்புறம் காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறனால என்னென்னா அவங்களுக்கு வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் ஏற்பட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டதை பொறுத்து இந்த பொண்ணுக்கு வந்து நீர்க்கட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போல்லாம் முடிச்சுட்டு 19 வயசு அந்த பொண்ணு காலேஜ் முடிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்ப தான் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது. அதே மாதிரி வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் மருந்துகள் எடுத்தப்போ எங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக வந்தது, திருப்பி வரல அப்படின்னா என்னென்னா இவங்க வந்து இவங்களோட ஹார்மோன் இயற்கையாக ஊறுவதற்கு வந்து வழிவகைகள் செய்யப்படல, ஆர்டிஃபிஷியலாக எடுத்திருக்காங்க. ஸோ என்றைக்குமே அப்படி நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்யணும்னா அது இயற்கையாக வந்து நம்ம உடம்பே உற்பத்தி செய்யணும். அது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. வெளியிலேருந்து ஒன்று கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, ஈரோட்லேயே வந்து நமது தலைமை மருத்துவமனை இருக்குது, ஹெர்போகேர் தலைமை மருத்துவமனை. மகேஸ்வரியம்மா நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு போய் அங்கே பாருங்கள். ஏன்னா 19 வயதுங்கிறனால இது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஸ்டேஜ். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஸ்டேஜுங்கிறது திருமணத்திற்கு முன்னாடியே வந்து உங்கள் பொண்ணோட அந்த பூப்பு சுழற்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக கரெக்டாக ஒரு 30 நாட்கள்லையோ 28 நாட்கள்லையோ வருவதற்கு இயற்கை முறையில் நிறைய வழிவகைகள் இருக்குது. அதை நம்ம மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது இயற்கையாக வர வழிவகைகள் இருக்குமா. நன்றிம்மா. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இயற்கை முறையிலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் இதனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா வந்து குழந்தையின்மைக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி இரகல் பீரியட்ஸ் இந்த மாதிரி ஆகுறதுனால. ஸோ டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. டி ராஜேஸ்வரி from திருநெல்வேலி. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். சரிங்க, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 28 வயசு ஆகுது. எனக்கு நினைப்பையில வந்து நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மாசம் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போயிருந்துச்சு. பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கும், திடீர்னு இர்ரெகுலரா மாறும், திடீர்னு ஒரு மாசத்துல 2 வாட்டி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்ப நான் வந்து கலர்ச்சிக்காய் இருக்குங்க இல்லையா, அது மிளகோட சேர்த்து பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு 40 நாள் வரை ஆயிருக்கு. ஆனா எனக்கு வந்து இம்ப்ரெஷன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து 6 to 8 பெரிபரல் பாலிசஸ் தென் 5 millimeter less than 5 millimeter இருக்குது. இதை நான் வீட்லயே சரி பண்ணிக்கலாமா இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக பேசியிருக்கேன். வணக்கம் ராஜேஸ்வரி. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். ராஜேஸ்வரி, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். ஒரு பையன் இருக்கான், சீக்கிரமா பிறந்துட்டான். 1 வருஷத்துலயே பையன் பிறந்துட்டான். ஓகே, 6 வருஷம் ஆகுது. 5 வயசுல குழந்தை இருக்கும் எனக்கு. குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆகுது. வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வயிறுல மட்டும் வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இப்படி சொன்னாங்க. இப்ப வந்து எனக்கு நான் நார்மலா ஃபுட் கண்ட்ரோல்லாம் இருக்கிறதுனால ஒரு 7 months எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை இப்போ. சரி, ஓகேங்கம்மா. உங்களுக்கு கலர்ச்சிக்காயை பற்றி விழிப்புணர்வு இருக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம்தான். கலர்ச்சிக்காய் வந்து கண்டிப்பா நீர்க்கட்டிக்கு வந்து ஒரு உதவி புரியும். ஏன்னா கலர்ச்சிக்காய் வந்து கபத்தோட தொந்தரவை கம்மி பண்ணும். இந்த நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கப தொந்தரவால் வர்றது தான். ஸோ அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா அந்த உள்ளே இருக்க அந்த அழுக்குகளை வந்து வெளியேற்றுவதற்கு மருந்துகள் எடுக்கணும். அதே மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை வந்து உண்டு பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன சைஸ் சொன்னீங்க? அந்த சிஸ்டோட சைஸ்
less than 5 millimeter. லெஸ் தென் 5 மில்லிமீட்டர்னா ஒன்று. less than 5 millimeter. ஓகே, பெரிஃபரலில் இருக்கா? ஆமா மேம், பெரிஃபரல் ஃபாலிகல்ஸ் இருக்கு. ஓகேம்மா, ஓகே, நோ ப்ராப்ளம். அது இயற்கை முறையிலேயே வந்து இது பண்ணிக்கலாம். அதற்கு அறுவை சிகிச்சையோ இல்லை லேப்ரோஸ்கோப்பியோ அந்த மாதிரி தேவையில்லை. திருநெல்வேலியே நமது மருத்துவமனை இருக்குது. அங்கே போயிட்டு என்ன மருந்துகள் எடுக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சார் டிவில சொல்லுவாங்க, ரெகுலரா பாப்பேன், உங்க ப்ரோக்ராமையும் பாப்பேன். ஓகே, அதனால வந்துட்டு நான் அதுபடி தான் இப்போ நான் ஒரு 7 months நான் வந்து நல்லா இருக்கிறேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து அஜீரண கோளாறுலாம் நிறைய இருந்துச்சு. இப்போ ரொம்ப பரவாயில்ல. நான் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிப்பேன். சாப்பிடுறது இல்ல. ஃபாஸ்ட் ஃபுட்ல நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். ஆனா காஃபி டீ மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் எடுத்துப்பேன், காலையிலயும் சாயங்காலமும். ஆனா இப்ப நான் மேக்சிமம் நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கேன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா சார் சொல்ற அந்த உணவு முறைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணதுனாலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுங்கிறது கண்டிப்பா வந்து வாழ்த்துக்களுக்குரிய விஷயம் தான். உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் ஒப்பீனியன் வேணும்னா திருநெல்வேலியில் இருக்க நமது மருத்துவமனை பாருங்கம்மா. நன்றிம்மா. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கலச்சிக்கை அதை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. சித்த மருத்துவம் குறித்து உங்களோட சந்தேகங்களுக்கு 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நேரலையில உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். பேர் சொல்லுங்கம்மா. மேம் பூங்குடிங்க. பூங்குடி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஈரோடுங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 31ங்க. சரிங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் பூங்கொடி, சொல்லுங்கம்மா. மேம் மேரேஜ் ஆகி 5 years ஆயிடுச்சுங்க. சரிப்பா. இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பேபி ஃபார்ம் ஆகலைங்க. கட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளைப்படுதல் மட்டும் இருக்குதுங்க. அதனால இது பேபி ஃபார்ம் ஆகிறது தள்ளி போகுதாங்கிறது, இல்ல ஃபுட்டை எப்படி சாப்பிடணும்னு டவுட் நிறைய அந்த சந்தேகங்களுக்கு கால் பண்ணுங்க. சரி, உங்க கணவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஸ்பேம் டெஸ்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கு, ஸ்பீட் லெவல் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செமன் அனாலிசிஸ் எல்லாமே நார்மலா இருக்கு அவருக்கு? ஆமாங்க, நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க என்ன ஏதாவது வேலை செய்றீங்களா, பணிக்கு போறீங்களா? இப்ப ஜாப் போயிட்டு இருந்தேங்க, சிஸ்டம் ஒர்க். ஜாப் போனால ஒரே இடத்துல சிட்டிங் ஆயிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் இப்ப ஜாப் ரீசன் பண்ணிட்டு வீட்டுல தான் இருக்காங்க. அப்புறம் அவர் கணவர் என்ன தொழில் செய்யறாரு? அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க, ஸ்டாஃபா இருக்காங்க. சரி, ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. அதாவது இவங்க சொன்னது படி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் நார்மலாக இருக்குங்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு அது நிறைய வந்து உட்காந்து நம்ம பேசணுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம கேட்கலாம். ஏன்னா செல்ஃபாக அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும். பட் ஆனால் இவங்க சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு. அதாவது எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாங்க. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டோபேசிலே நம்ம பெண்களோட கருப்பை வாயிலிருந்து அது வந்து சுரக்குது. என்ன அப்படின்னா வெளியிலேருந்து கிருமிகள் எதுவும் உள்ளே போய் நோய் தொற்று ஏற்படக்கூடாதுன்னு. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஸ்கேன் பார்க்குறப்ப வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா USG அப்டமன் ஸ்கேன் அந்த மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து இங்கே பிரச்சனை இருந்ததுன்னா பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் காரத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதோட pH வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வெளியிலிருந்து செல்லும் அந்த ஆண்களோட விந்தணுக்களை வந்து கில் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப காரத்தன்மை இருக்கும். ஸோ உள்ளே போகிற அந்த விந்தணுக்கள் வந்து டெத் ஆகிடும். ஸோ டெத்தானது வந்து எதையுமே வந்து ஒரு ஓவத்தை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பெண்களோட வெஜைனல் pH ரொம்ப முக்கியம். அதனால கூட வந்து இவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதலும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் ஏற்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு சில டெஸ்ட்கள் இருக்குது. அதே மாதிரி உடம்பு ரொம்ப சூடாகுதாமா? காலர் இணைப்பில் இல்லைன்னு. ஓகே, இவங்க கிட்ட பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் இருக்கும், முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட அந்த வெஜைனல் pH வந்து நார்மல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம், உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இதாகும். பல பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கணவன்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஏன் குழந்தையின்மை இருக்குது அப்படிங்கிற இதை நம்ம வந்து பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த வெஜைனல் pH வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ ஈரோட்லேயே நமது மருத்துவமனை இருக்குது, தலைமை மருத்துவமனை, ஹெர்போகேர் மருத்துவமனை. நீங்கள் நேரில் சென்று மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் பவானி பேசுறேன், பட்டுக்கோட்டையில இருந்து. சரிங்க பவானி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
எனக்கு தான். சரிங்க. என்ன ஓகே, பவானியோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட சந்தேகங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியல. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி மேடம். விஜயலட்சுமி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வயசு 32 வயசு ஆகுது மேடம். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. சரிங்க. வணக்கம் விஜயலட்சுமி. சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து என் மையம் பிறந்ததுல இருந்து பீரியட்ஸே ஆகவே இல்லை மேடம். என்னம்மா? எனக்கு வந்து என் மையம் பிறந்து இப்ப 5 மாசம் கழிச்சு அதோட அப்படியே எனக்கு பீரியட்ஸே ஆகவே இல்லை. இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்து 5 மாதம் ஆகுது. இப்ப என் மையம் பிறந்து 11 வயசு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரிப் தான் ஆயிருக்கேன். அப்புறம் 2 வருஷம் காப்பீட்டி போட்டிருந்தேன். காப்பீட்டி போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டோம். தீட்டா ரொம்ப போகும். எடுத்ததுல இருந்து பீரியட்ஸே ஆகவே இல்லை மேடம். நாங்க பார்க்காத ஆஸ்பத்திரி இல்ல. ஸ்கேன்லாம் பார்த்தா நார்மலா இருக்காமா? ஸ்கேன் பார்த்தா நார்மலா இருக்கா? ஸ்கேன் பார்த்ததா சொல்லிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அப்ப சொன்னாங்க. அப்புறம் இப்ப வந்து பின்னாடி பெயின் ஓவர் அதிகமா இருக்கு. ஓமா, உடல் பருமன் ஏற்படுதா? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. உங்க வெயிட் எவ்வளவு இருக்கு? என் வெயிட் வந்து 55 கிலோ இருக்கு மேடம். 55 கிலோ. ஹைட் எவ்வளவு இருக்கீங்க? ஹைட் கொஞ்சம் குட்டையா தான் இருப்பேன் மேடம். சரி, ஓகே. முடி கொட்டுதல் இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே மேடம். மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் இருக்கு. இந்த கால் பெயின் ஓவரா இருக்கு அதிகமா. ஓகேம்மா, உங்க வாய்ஸ் எப்பயுமே இப்படிதான் இருக்குமா, இல்ல குரல்ல வந்து எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்காமா? இப்பதான் அடிக்கடி வந்து தொண்டை வந்து எனக்கு கட்டிக்கிறது. முதல்ல அப்படி இருந்ததே இல்லை. ஏன்னா உங்களோட அந்த வாய்ஸ், அந்த நீங்க பேசுற அந்த இதையும் பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸும் பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. கடந்த 3 மாதங்கள்ல தைராய்டு செக் பண்ணி பாத்தீங்களாமா? இல்ல மேடம், ஆனா தைராய்டு மாத்திரை போட்டுட்டே இருக்கேன். 100 ml போடுறேன் மேடம். பாத்தீங்களா? அதுதான் பேசிக். அதுதான் நான் அது நீங்க அதை சொல்லலை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பேசிக் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து தெரியறது கிடையாது. அந்த தைராய்டு தான். ஆனால் நீங்கள் தைராய்டுக்கு மாத்திரைகள் எடுக்கிறீங்க. அந்த மாத்திரைகள் என்ன பண்ணுன்னு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வந்து என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து நம்ம அது கர்ப்பப்பைக்குரிய ஹார்மோனாலும் சரி, இல்லை தைராய்டு மாதிரி T3 T4 செக்ரீஷனுக்குரிய TSH ஹார்மோனாலும் சரி, எல்லாமே வந்து இயற்கையாக நம்ம உடம்புல ஊறணும். ஸோ நீங்கள் அந்த தைராய்டை வந்து நார்மல் பண்ணிங்கனாலே உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுமா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். மதுரையிலேயே நமது மருத்துவமனை இருக்குது. நேரில் போய் பாருங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப உங்கள் தைராய்டு நார்மல் ஆகும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் வந்து தைராய்டு இருந்தால் ரொம்ப ஒரு முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடல் உஷ்ணம் ஏற்படும். முடி கொட்டுதல் இருக்கும். அவங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்குதா, இல்லை ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும். உடல் பருமன் ஏற்படும். அவங்க சொன்ன மாதிரி கைகால் வீக்கம் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகுமா. நன்றிம்மா. ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து சொன்ன மாதிரி இந்த பாடி வெயிட் போடுறது, ஹேர் ஃபால், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியுன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கீதாங்க. தாம்பரம் பெருங்கலத்தூர்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, யாருக்காக எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 29. சரிங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. இன்னும் பேபி இல்லை. அதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு irregular பீரியட் இருக்கு. டேப்லெட் போட்டா மட்டும்தான் பீரியட் வரும். இப்போ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிசிஓடி இருக்கு, தைராய்டுலாம் எதுவும் இல்லை, பிசிஓடி இருக்குன்னாங்க. மற்ற டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், எல்லாமே நார்மல். ஆனா என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 105 இருக்கேன். ஸோ நான் வெயிட்டை குறைச்சாதான் எனக்கு பேபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது. நான் அப்படியும் கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலும் பெரிய லெவல்ல என்னால அவங்க சொல்ற அளவுக்கு 60 கிலோ அப்படின்ற மாதிரி என்னால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அம்மா, நீங்க போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. என்ன அப்படின்னா, வெயிட்டை குறைச்சாதான் பேபிங்கிறத விட ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது உடல் பருமனாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலும் சரி, டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸை விட்டுவிட்டு நம்ம ஃபுல்லாக வெளியே வந்த பிறகு ஒரு குழந்தை, அது மனைவிக்கு மட்டும் கிடையாது, கணவன் 2 பேருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொண்டாதான் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நாளைக்கு எல்லா ஒரு சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி மல்டி டேலண்டடாக வந்து அந்த குழந்தை இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 105 கிலோ வெயிட் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி நான் மருந்து எடுத்து உடனே எனக்கு பீரியட்ஸ் ஆகுது இல்லைனா வரலைன்னா
ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை வந்து ரிசர்வாயருங்கிறது மாதிரி முன்னாடியே நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கும். ஒரு 28 நாள்களில் வந்து அது மெதுவாக வந்து வளர்ச்சி அடைந்து அது ரப்சர் ஆகி ஓவமாக ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட காலதாமதம் ரொம்ப தள்ளி இருக்கும். ஒரு 6 மாதமோ 1 மாதமோ இல்லை 3 மாதங்களோ அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 14வது நாட்கள் ரிலீஸ் ஆகாமல் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி உங்கள் ஹார்மோனல் கம்மியாக இருக்கும். ஸோ இதற்காக வந்து நமது மருத்துவமனையில் வந்து உங்கள் ஹார்மோனை அப்படியே வந்து கொடுக்க மாட்டோம். உங்கள் உடம்புல வந்து அந்த ஹார்மோனை வந்து இயற்கையாக வந்து செக்ரீட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வழிவகைகள் இருக்கோ அந்த மாதிரி மருத்துவ முறைகள், உணவு முறைகள் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மருந்துகள் எடுத்த உடனே டக்குன்னு பீரியட்ஸ்லாம் ஆக மாட்டாங்க. என்ன அப்படின்னா இயற்கையாக உங்கள் ஓவலேஷனை கொண்டு வருவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸ் டூரேஷன் இருந்ததுன்னா அதை குறைச்சி ஒரு 2 மந்த்ஸ் டூரேஷன் அப்படின்னு கொண்டு வந்து நார்மலாக பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதாகிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உடல் பருமன்கிறது வந்து அந்த டூரேஷனில் கண்டிப்பாக வந்து நல்லா குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த பிசிஓடிங்கிறதும் நார்மலாயிடும். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக ஆயிடுவீங்க ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி. அதனால் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. ஸோ டி நகர்லேயே நமது ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பாக பாருங்கம்மா. நன்றிம்மா. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பெயர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி, தருமபுரி மாவட்டம். ஓகே, எனக்கு யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறோம் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 30 வயசு ஆகுதுங்க. ஓகேங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் ராஜேஸ்வரி, சொல்லுங்கம்மா. எனக்கு இது மாசம் பீரியட்ஸ் வந்து கரெக்டா வர்றதில்ல மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்தப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அதை குடிச்சு சாப்பிட்டு வந்ததும் உடல் எடை வந்து சாப்பிடனாலும் வந்து 75 கிலோ இருக்குங்க. அதை வந்து குறைக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். என்ன ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றது தெரியல. ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதாவது சாப்பிட்டாலும் சாப்பிடலேனாங்கிறது பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் வந்து ஔவையார் சொன்ன மாதிரி பசித்து புசின்னு சொல்லுவாங்க, அந்த முறையாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. டேப்லெட் காலையில் போடணும், மதியம் போடணும், அந்த மாதிரி உணவு முறைகள் வந்து எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் எனக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து உடல் பருமன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நிறையா வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, நீர்த்துவம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட சாப்பாடு உள்ள சத்துக்களை சரியாக உட்கிரகிக்கிறதுக்கு உங்களோட வந்து ஸ்டமக்கோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் இவ்வளோ நியூட்ரியன்ஸ் எடுக்கிறேன், இவ்வளோ கலோரிஸ் எடுக்கிறேன்னா அது எல்லாமே உடம்பு ஏற்றுக்காது. தேவையில்லாமல் மோஷனில் வெளியே தள்ளும். அப்படி இல்லைன்னா உடம்புல வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடிப்போஸ் டிஷ்யூக்கு கீழே கொழுப்பாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு உடல் பருமனாக இருக்கும், பார்த்தா அனிமிக்காக இருப்பீங்க, டயர்ட்னஸாக இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகளாக இருக்கும். ஏன்னா உங்கள் கிளாண்ட் வந்து வேலை செய்யவே இல்லை. ஏன்னா இப்படி நீங்கள் ரொம்ப காலம் இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 வருட காலம் இப்படி போடுறவங்கள வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் நம்ம தைராய்டு கிளாண்ட் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தைரோமெகாலி இருக்கும். அதே மாதிரி வந்து தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரானிக்காக அது ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். ஏன்னா அது ஒரு வேலையும் செய்கிறதில்ல, அப்படியே வந்து சும்மாவே இருக்குது. அப்புறம் சில பேருக்கு வந்து ஏன்னா அங்கே ஒரு செக்ரேஷன் இருக்குது இல்லையா, சிஸ்ட் ஃபார்மேஷன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து இந்த தைராய்டுக்கு மருந்து எடுத்திருக்கீங்கம்மா? இணைப்பில் இல்லை. ஓகே, ஏன்னா அவங்க எவ்வளோ காலமாக எடுத்திருக்காங்கங்கிறது இருக்குது. ஏன்னா உடம்பு வந்து இவ்வளோ காலமாக வந்து எதுவும் வேலை செய்யலை கிளாண்டு, இனிமேல் தான் வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இயற்கை முறைக்கு வந்து அது அடாப்ட் ஆகும். ஸோ அது எவ்வளோ காலமாக அவங்க உள்ளே எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து இருக்குது. பட் இதற்கு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறதே இல்லை. சொல்யூஷன் கிடையாது, லைஃப் லாங் ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்கு நம்ம ட்ரக் எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறையில் கண்டிப்பாக இட்ஸ் க்யூரபிள் தான். அதை நாங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக நமது மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. தர்மபுரி, ஓசூர் ரெண்டுலேயுமே நம்ம மருத்துவமனை இருக்குது. நேரில் மருத்துவர்களை பார்த்து கலந்து ஆலோசிச்சுக்கோங்கம்மா. நன்றி. கண்டிப்பா சித்த மருத்துவ முறையில் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக்.
டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. உங்களுடைய சித்த மருத்துவம் குறித்த கேள்விகளுக்கு 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நேரலையில உங்க சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஃபரிதா மேடம், குடியாத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்க ஃபரிதா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் பேசணுங்க மேடம். சரிங்க, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 37 வயசு ஆகுதுங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். வணக்கம் ஃபரிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுங்க. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. 4 வருஷம் குழந்தை இல்லாம இருந்ததுங்க. ஓகே. அதுக்கப்புறம் கர்ப்பம் நின்று ஒரு குழந்தை பிறந்தது. அது சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க மேடம். சரி. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. மந்த்லிக்கு 2 டைம்ஸ் மூவ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால அது எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க, எனக்கு ப்ளீடிங் நிறைய மூவ் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு. அவரு கொஞ்சம் கேர் பண்ணிக்காம விட்டுட்டாருங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் நான் இப்போ இந்த 2 மாசமா மேடம் எனக்கு வந்து கர்ப்பப்பையில இருந்து ரொம்ப ப்ளீடிங் மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வயிற்று வலி என்னால ஒன்னும் சமாளிக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் நான் இங்க ரூஷாக்கு போயிருந்தேங்க. ரூஷாக்கு போனதுக்கு அவங்க ஸ்கேன் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க மேடம். அந்த ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் எடுத்து காட்டுறதுக்கு டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ சவுண்ட் வச்சு கேட்கலாம் வெளியே. அப்ப அவங்க ஸ்கேன் எடுத்துட்டு போய் காட்டுறதுக்கு இது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இது தீட்டு நிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கர்ப்பப்பை சுருங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா, ஓகே. அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரின்ட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு நான் இங்க பெரிய டாக்டர் கிட்ட, தனலட்சுமி டாக்டர் அவங்க கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணாங்க மேடம். ஓகே. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, இது கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுனால எடுக்கலாம் அப்படி நான் கேட்டேங்க. மேடம், எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, நான் இன்னொரு குழந்தை பிறந்த பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு. ஓகே ஃபரிதா, இப்ப வந்து முதல் குழந்தை வந்து பிறக்கிறப்ப உங்களுக்கு வயது வந்து 35 வயது, கரெக்டா? ஆமாங்க மேடம். இன்னும் கம்மியா கூட. இப்ப அவன் பிறந்து 5 வருஷம் ஆகுது மேடம். 5 வருஷம் ஆகுது. இப்ப 39 வயது ஆகுது. இப்ப நீங்க 37ங்க, அவன் 32 வயசுல பிறந்தான் மேடம். சரி, ஓகே. இப்ப முதல் குழந்தை பிறந்த பிறகு இப்ப நீங்க 2 டாக்டர்ஸை பாத்தீங்க. முதல் டாக்டர்கிட்ட ஸ்கேன் போய் எடுத்தப்ப அப்ப வந்து அவங்க கருப்பையில வந்து கட்டி இருக்குன்னு சொல்லலையா? இல்ல, அவங்க சொன்னாங்க 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குதுமா, இது தீட்டு நின்னா மாம்பழம் உங்களுக்கு அந்த கர்ப்பம் சுருங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். உங்க தாய்க்கு வந்து எப்பமா பூப்பு தடை ஏற்பட்டது? எப்ப பீரியட்ஸ் நின்னுச்சு உங்க அம்மாவுக்கு? உங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து அம்மா உனக்கு கர்ப்பமா, ஓகே, உனக்கு தீட்டு எப்பமா நின்னுச்சு? எங்க அம்மாவுக்கு 58 வயசுல நின்னுச்சுங்க மேடம் தீட்டு. எங்க பாருங்கம்மா, உங்க அம்மாவுக்கு 58 வயசு நின்னுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்க இப்ப சொல்றது படி பாத்தீங்கன்னா 37-38 வயதுல வந்து நிக்கிறது. 58 வயதா? 58 வயதா இல்ல 48 வயதா? அம்மாவுக்கு வந்து 58 வயசுல ப்ளீடிங் நின்னுச்சுங்க. சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. யூஸ்வலாக வந்து பெண்களுக்கு வந்து பூப்பு தடை ஏற்படுவது தாய்க்கு வந்து எப்போ வந்து நின்றுச்சோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் மெனோபாஸ் நடக்கும். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நின்றுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபிசியாலஜி கிடையாது, பெத்தாலஜி, ஏதோ ஒரு தவறு வந்து நடைபெறுது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ லேட் மேரேஜ் ஆகிட்டு குழந்தை வந்து தள்ளி போகிறதுக்கு, குழந்தை பிறப்பதற்கு எதுவும் சிறப்பாக மருத்துவம் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மருத்துவங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனல் பேஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அது வாழ்வின் பிற்பகுதியில் வந்து சைடு எஃபெக்ட்ஸை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வலி இருந்தது, தீட்டு இருந்தது அப்படின்னு. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் அடிக்கடி வருதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருப்பைக்குள்ளே வந்து ஒரு தேவையில்லாத வளர்ச்சி இருக்குது. அதை வெளித்தள்ளுவதற்கு வந்து உடம்பே வந்து ஒரு நார்மல் ஃபினாமினா. இதை தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதாவது நோபல் ப்ரைஸ் கூட வந்துச்சு, ஆட்டோஃபேஜ் அப்படிங்கிற ஒரு தியரி. அதாவது என்ன, உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்பே அது சரி செஞ்சுக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த உடம்பு வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே கர்ப்பப்பையை வந்து சுருங்கி விரியும் தன்மைப்படுத்தி அந்த கருப்பை கட்டியை வந்து தள்ள பார்க்குது. பட் நம்மளும் என்ன பண்ணுறோம், அதுக்கு மாத்திரைகள் போட்டு இது பண்ணி அதை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறப்ப அது ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஆனால் இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 வயசுங்கிறது வந்து கண்டிப்பாக இது நார்மல் ஃபினோமினா கிடையாது. ஆனால் இதே இது வந்து ஒரு 48-49 வயசில் வந்து பெண்களுக்கு ஏற்பட்டு அப்போ வந்து அவங்களுக்கு கருப்பை கட்டி இருந்ததுன்னா ஒரு மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கப்புறம் அவங்க வந்து அந்த கருப்பை கட்டியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது.
அதற்காக நீங்கள் கருப்பை கட்டியை அகற்றணுமோ இல்லை கர்ப்பப்பையை அகற்றணும்னோ அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அந்த ஹார்மோன்லாம் வந்து சப்ரெஷன் ஆயிரும். ஸோ அது எந்தவித அபரிதமான வளர்ச்சியும் வந்து அந்த கருப்பை கட்டியில் வந்து ஏற்படாது. ஆனால் அப்போ இன்னொரு காரணங்கள் சொல்லுவாங்க, அது பிற்காலத்தில் வந்து கேன்சராக மாறுமா அப்படின்னு. கேன்சராக கண்டிப்பாக மாறாது. ஆனால் எத்தகைய தன்மையில் கேன்சராக மாறினா எல்லாமே கேன்சராக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மச்சம் கூட எப்படி இருந்தாலும் கேன்சராக மாறலாம். அப்போ அது கேன்சராக மாறக்கூடாது. அப்படிங்கிறப்ப தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த உணவியல் முறைகளையும் வாழ்வியல் மாற்றங்களும் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எதுவுமே கேன்சராக மாறாது. அவங்க உடம்புல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அருகில் உள்ளது நம்மளது ஹெர்போகேர் மருத்துவமனையை வந்து நாடுங்க. ஏன் இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அது இயற்கையாக எப்படி வெளியேற்றுவதற்குன்னு உங்களுக்கு வந்து பயிற்சிகளும் மருந்துகளும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லை இது உண்மையாக வந்து மெனப்பாஸ் நடக்கக்கூடிய ஸ்டேஜா அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் தீர்மானித்து உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்து நீங்கள் வாழ்வியல் வழிமுறைகளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதில் வந்து காலநிலைக்கு ஏற்ப வந்து உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசலாம் டாக்டர். சென்ற வாரங்களை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த ஆடி மாதம் பிறந்த பிறகு எப்படி உணவு முறை. அதாவது வந்து தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவியல் முறைகளும் வாழ்வியல் முறைகளும் உலகத்தில் யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களே வந்து ரொம்ப கம்மியாயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படித்தாங்களோ அவங்களும் சித்த மருத்துவம் படித்தவர்களும் மட்டும்தான் தமிழை முழுமையாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு மாதிரி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த நிலத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் தான் உண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ குறிஞ்சி நிலத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா திணை எடுப்பாங்க. ஸோ குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த இடம். ஸோ அந்த மலை சார்ந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், கிளைமேட் சில்னஸாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ திணை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாலை நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சார்ந்த பொருட்கள் எடுக்கணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கால் வியாதியெல்லாம் வரும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த உணவு முறைகள் வந்து இருக்கும். குறிஞ்சி நிலத்தில் வந்து அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும். அதற்கு வந்து அவங்க இது பண்ணுறது. அதே மாதிரி குறிஞ்சி நிலத்தில் இருக்கவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த திணை வந்து அதற்கு ரொம்ப நல்லது. அந்த ட்ரையோட தைரோனின் சொல்லுவாங்க, டெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்வர்ஷனுக்கு வந்து அந்த திணையில் இருக்க மூலக்கூறு வந்து ரொம்ப பெரிதும் உதவும். ஸோ அப்போ இந்த திணை மாதிரி உணவுகள் வந்து தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்க எடுத்தால் நல்லது. ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்களை வந்து இது பண்ணுறாங்க. உடுத்தும் உடைகள் கூட பார்த்திங்கன்னா இந்த பருவ காலத்துக்கு இந்த மாதிரி உடைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்று வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எடுக்கிறது, கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுக்கிறது. ஓட்ஸ் நமது நாட்டு தானியமே கிடையாது. முக்கியமாக வந்து சொல்லுவாங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க ஓட்ஸ் எடுங்க, பிசிஓடி இருக்கிறவங்க ஓட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக மிக தவறான விஷயம். நான் ஓட்ஸ் எடுத்தேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாது. நான் ஓட்ஸ் நார்மலாகவே இருக்கிறவங்க உடல் பருமனாக இருக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்ஸ் எடுத்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் தள்ளி போகிறது இதெல்லாம் பண்ணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அது ஆஸ்திரேலியாவில் விளைந்த ஒரு தானியத்தோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான். அதை நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே சாப்பிட்றோம். அதை விட்டுட்டு நம்ம உடம்பு வந்து பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு அதை தான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நமது பாரம்பரியமான உணவு முறைகளை எடுத்துட்டோம்னாலே எபிஜீனட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தால் நோய்கள்ங்கிறது வராது. நம்ம நாட்டிலே விளையக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கிட்டாலே ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலுக்கு அமையும் இல்லையா? தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. அம்பிகா. அம்பிகா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? தருமபுரி மாவட்டம் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். சரி, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 29 மேம். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது மேடம். சரிங்கம்மா. குழந்தை இல்லைங்க மேடம். செக் பண்ண இடத்துலலாம் போய் எதுவும் சொல்லாம தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேடம். அப்புறமேட்டுக்கு சேலம் சிசு ஹாஸ்பிட்டல்ல போய் நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்க மேடம். அப்புறமேட்டுக்கு மறுபடியும் அங்கங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா மேடம். அதெல்லாம் எதுவும் சொல்லாம தான் சரி அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழந்தை தங்கும், நிக்கிறதுக்காக வாய்ப்பு எல்லாமே இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேடம். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மறுபடியும் நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லி அது ரிமூவ் பண்ணாங்க மேடம். ஆபரேஷன் பண்ணி அது எடுத்தாங்க மேடம். மறுபடியும் இப்போ 2-3 மாசமா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல திரும்ப அந்த
நீர்க்கட்டி வந்து மறுபடியும் உற்பத்தி ஆகுது, அப்படியே அந்த நீர்க்கட்டி தான் அப்படியே தடுக்குதுன்னு சொன்னாங்க மேடம். கர்ப்பப்பை எக்ஸ்ரே எடுத்தாங்க மேடம், அதுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அடைப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க மேடம். இது நீர்க்கட்டி வளர்ந்துன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க மேடம். அதான் என்ன பண்றீங்க? அம்மா இப்போ உங்க வயது என்னம்மா? எனக்கு வயது வந்து வயசு மேடம். எவ்வளோமா வயசா மேடம்? ஆமா, வயசு வந்து 29 மேடம். 29. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு 13 வருஷமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? 16 வயசுல இருந்து? ஆமா மேடம். சரி, ஓகேம்மா. நீங்க எந்த வயதுல ஏஜ் அட்டன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஏஜ் அட்டன் பண்ணது வந்து 13 வருஷம், 13 வயசு மேடம். 13 வயசு. ஸோ 13 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் இருந்ததா? இருக்குது மேடம். அப்போ ரெகுலரா இருக்கு, இப்போ ரெகுலரா மாசம் கரெக்டா. இப்போ உங்களுக்கு ரெகுலரா இருக்குது அப்படின்னா நீங்க மருந்துகள் வந்து அந்த ஓவலேஷனை இன்டியூஸ் பண்ண எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டா 30 நாட்களுக்கு ஒரு தடவை 28 நாட்களுக்கு ஒரு தடவை வந்ததா? ஆமாங்க மேடம். எப்பவுமே இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே மாசம் கரெக்டா. சரி, ஓகே. 16 வயதுல உங்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணமான பிறகு ஒரு வருட காலம் கழிச்சு நீங்க வந்து குழந்தையின்மைக்காக எப்போ நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்க குழந்தை வேண்டும்னு? ஒரு வருஷம் கழிச்சு தான் மேடம். ஒரு வருஷம் வரைக்கும் நாங்க நார்மலா ஆகும்னுட்டு இருந்தோம். ஒரு வருஷம் கழிச்சு அப்புறமேட்டுக்கு உங்க கணவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதாம்மா? எல்லாம் நார்மலா இருக்கா? அவருக்கு வந்து மேடம் விந்து தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அவருக்கு விந்து இதா இருக்கு. நீங்க இந்த ஒரு வருடம் வந்து கழிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போறது, உடல் பருமன் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட்டதா? அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். ஒரு 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 எதனா ஒரு ரெண்டு மாசம் இல்ல 4-5 மாசம் கழிச்சு டேட் தள்ளி போவோம் மேடம். அவ்வளவுதான் மேடம். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இவ்வளோ காலம் ஒரு 2-3 வருஷம் எடுத்தாலே ரொம்ப வந்து எல்லாரும் ஃபெட்டப் ஆயிடுவாங்க. இவ்வளோ வருட காலம் எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து நீங்க எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா வந்துமா, நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான், 28-29 வயது தான் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான அதுவும் இயற்கை முறையிலே வந்து குழந்தை பிறப்பதற்கு வழிவகைகள் இருக்கு. ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்களும் உங்கள் கணவரும் நேரில் போய் நமது தர்மபுரி மருத்துவமனையில் மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. பிசிஓடிங்கிறது ஒரு நீங்க கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கம்மா, அவங்க சொல்லுவாங்க எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு. ஸோ கண்டிப்பா பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. பிசிஓடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை எப்படி இயற்கையிலேயே பிரேக் அவுட் பண்ணி உங்கள் ஹார்மோன் லெவலில் இது பண்ணுறதுக்குன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்கம்மா. நன்றிம்மா. ஓகேம்மா, டாக்டரை போய் டைரெக்டாக மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து குணப்படுத்தலாம் சித்த மருத்துவ முறையில் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ராஜலட்சுமி இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் சனிதா. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 29. சரிங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என் பேரு சனிதா மேம். ஓகேம்மா. 8 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. ஓகே. 8 இயர்ஸ்ல ஒரு உடனேயுமே கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆகி 3 monthsல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனாலே என்னவோ தெரியல, ஸ்கின் ரொம்ப டார்க் ஆயிட்டே இருந்தது. ஓகே. ஆனா அப்ப டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, அது நார்மலா இருக்கிறதுதான், ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும் அப்படின்னாங்க. ஆனா அப்புறம் ஃபீடிங் அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாது, அதுவே நார்மல் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னா. நான் இப்ப 8 இயர்ஸ் ஆகுது, இன்னுமே நார்மல் ஆகவே இல்லை. 2 பேபிஸ் ஆயிருக்கு. 2 பேபி டைம்லயுமே நார்மல் ஆகல. ஆனா 2வது பேபி கன்சீவ் ஆகுற டைம்ல, கன்சீவ் ஆகி ஒரு 3 monthsல நார்மல் கலர் வந்தது, மறுபடியுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்ல, ஸ்கின்ல வந்து டார்க் ஆச்சுன்னா முகத்திலயா இல்ல கைகள் உடம்புலயா? கை, கால், கழுத்து, முகம் எல்லாமே மேக்சிமம் எல்லா ஏரியாஸ்லயுமே இருக்குது. ஃபேஸ்ல நிறையவே, அப்புறம் கை, காலு, கழுத்துல எல்லாம் நிறையவே நல்லாவே டார்க் அடிச்சிருச்சு. அப்புறம் பிம்பிள்ஸ் வேற வருது, இதனாலயான்னு தெரியல. சரி, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அந்த ஜெஸ்டேஷனல் பீரியட்ல கர்ப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பீரியட்ஸ் நிக்கிற நேரத்துல வந்து மங்குன்னு சொல்லுவோம், மெலாஸ்மான்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த பெண்கள் வந்து ஜெஸ்டேஷனல் பீரியட்ல கர்ப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா
கொலாஸ்மா அப்படின்னு வந்து முகத்தில் வந்து வரும், முகத்துலேயும் வரும், உடலில் சிறு பகுதிகள், தொடையோட அந்த மீடியல் சைட் உள்புறமாக வந்து கருப்பாக நிறம் மாறும். அதே மாதிரி வயிற்றோட அடிப்பகுதி இந்த மாதிரி கருப்பாக மாறும். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் கேப் வந்து ஏஜ் எவ்வளோப்பா? 3 years டிஃபரன்ஸ் இருந்ததுங்க மேம். 3 இயர்ஸில் அந்த கருப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லையா? 3 yearsல நார்மல் ஆகல. ஆனா ஊடால என்ன பண்ணேன்னா ஃபீடிங் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணேன். ஒருவேளை அதோட சைடு எஃபெக்ட் ஆகுறதும் தெரியலைங்க மேம். சரி, அப்புறம் என்ன பிரச்சனைனா எனக்கு நேட்டிவ் வந்து கேரளா, அங்க இருந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணேன். ஒருவேளை அந்த கிளைமேட் சேஞ்ச்னால எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னா கோயம்புத்தூர் கிளைமேட் இப்போ நல்லா செட் ஆகுது. ஆமா, நான் என்ன கேட்குறேன்னா டார்க்னஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக யூனிவர்சலாக உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஈவன் டார்க்னஸ் இருக்கா, இல்லை அங்கங்கே பேட்சாக டார்க்காக இருக்கா? பாட்ஸா கை கால் கையில எல்லாம் நிறையவே இருக்குது, ஃபுல்லாவே இருக்குது டார்க்கா. ஃபேஸ்ல அப்படியே ஃபுல்லா இருக்குது, கழுத்துல அந்த ஏரியாஸ்ல, அப்புறம் மார்பு இந்த கழுத்து பின்னாடி இந்த ஏரியாலாம் டார்க்கா இருக்கு. ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உணவுகள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. கருப்பு உலர்ந்த திராட்சை, அப்புறம் கிரேப் ஜூஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பட் அதுலேயும் மாறலை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு விளக்கம் சரியாக புரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறது கொலாஸ்மா மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை ஃபுல்லாக ஸ்கின் டார்க்கனிங் ஆயிடுச்சான்னு ஏதாவது இதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, இல்லை ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே நமது மருத்துவமனை இருக்குது, ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. மருத்துவர்களை நேரில் பார்த்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. தொடர்ந்து டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணி இதுக்கான தீர்வை நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. பேர் நந்தினி மேடம். நந்தினி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க சேலத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம் கேட்டுக்கலாம். சரிங்க, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வயசு 22 ஆகுது மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. ஹலோ. வணக்கம் நந்தினி, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் 7 மாசம் ஆயிடுச்சு. சரிப்பா. எனக்கு பீரியட் வந்து டைம் மாறி ஆகுது. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் ஆயிட்டேன். ஓகே, அது எதனால அந்த ப்ராப்ளம் வருதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? இல்லை, இப்போ நீங்கள் திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததா இந்த மாதிரி இல்லாமல்? திருமணத்துக்கு பின்னாடி ரெகுலரா தான் போயிட்டு இருந்தது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பீரியட் மாறி ஆகுது. சரி, திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க? நான் சேலம் அழகாபுரத்துல இருந்தேன். இப்பயும் சேலத்தில் தான் இருக்கீங்க? இப்ப கல்யாணம் ஆனது ஏற்காட்டில் ஆயிருக்கு மேடம், அதனாலதான். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த திருமணம் ஆன பிறகு ஒரு புது சூழ்நிலை, ஒரு காலம் இந்த மாதிரி ஏற்படுறப்ப வந்து அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் படும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவங்க உடம்பு வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு திருமணமான உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே பீரியட்ஸ் ஆகிறது, ஒரு 2 to 3 times பீரியட்ஸ் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப காலத்துக்கு கிடையாது, ஒரு 2 மாத காலத்துக்கு வேணுமாது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ 7 மாதம் ஆயிடுச்சு, இப்பயும் 2 times வருது அப்படின்னா, முன்னாடி இந்த மாதிரி வரலைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். ஸ்கேன் ஏதாவது பார்த்துருக்கீங்களாமா? மேடம், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அந்த சேலம் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம். நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த மந்த்லயே 2 டைம் ஆயிட்டேன்னா எனக்கு அதுதான் டவுட் கேட்டுக்கலான்னு. ஏன்னா பீரியட் வந்து ரொம்ப மாறி வருது. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஸ்டார்டிங் இப்போ தான் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அதை சரி செஞ்சுக்கணும். ஸோ நம்ம சேலத்துலேயும் நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் பார்த்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. என்னென்னா குழந்தைக்காக இல்லாமல் உங்கள் உடம்பு நீங்கள் முதல் ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மற்றும் கர்ப்பப்பை கிடையாது. நம்ம திருப்பி சொல்கிறது தான், வாழ்நாள் முழுவதும் அவங்க நோய் இல்லாமல் வாழணும்னா கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம். ஒரு மெனோபாஸ் ஆன பிறகும் கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த கருவறை வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் விடுற வரைக்கும் அது நம்ம கூடயே இருக்கணுமா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் சொன்னீங்க ஓட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது, ஃபேட் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நல்ல விஷயமா, இதெல்லாம் எடுத்துக்கலாமா, அதை பற்றின ஒரு கண்டிப்பாக நெய் வந்து அவ்வளோ நல்ல விஷயம். நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க.
அதாவது குழந்தை பிறப்புக்கு வந்து முக்கியமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கொழுப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி எடுத்துக்கணும், நெய் எடுத்துக்கணும். ஆனால் நெய் உணவுகள்லாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெய்யை உடனே நம்ம ஸ்வீட் பண்ணி அப்படியே வச்சு அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. நெய் வந்து அப்படின்னா நெய் உருக்கி அப்படின்னு, அதாவது பிணி அணுகா விதின்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் நெய்யை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெய் உருக்கின்னு தான் இது பண்ணாங்க. நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணும், உருக்கி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த உண்ணும் பதார்த்தம் உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சூடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நெய் வந்து உடம்புக்கு எந்த ஒரு கேடும் வந்து உண்டு பண்ணாது. அதே மாதிரி பாதாம், முந்திரி இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் அப்படின்னாலே நமது சித்த மருத்துவத்திலேயோ நமது பாரம்பரியத்தில் எப்படின்னா L+ நெய், அதாவது தேங்காயோட நெய் தான் தேங்காய் நெய். நெய்னாலே வந்து பசுவோட நெய் தான் கீ. ஓகேவா? நெய் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் சார்ந்த பொருட்களுக்கு சொல்லப்பட்ட பேர். ஸோ எண்ணெய் அப்படின்னு எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அது வந்து நல்லெண்ணெய் தான். நெய் எண்ணெய், அது அந்த தமிழோட இதில் வர்றது. ஸோ அதனால நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு நல்லது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ அதை வந்து இது பண்ணும். அதே மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை பேலன்ஸ் பண்ணும். உடல் சூடை வந்து தணிக்கும். ஸோ அதை தொடர்ந்து ஏற்படுகின்ற இந்த ஹைப்போதைராய்டு, முக்கியமாக வந்து சர்க்கரை வியாதி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அழல் குற்றங்களால் வர்றதா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு மேற்கத்திய நாகரிகத்தில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து எடுக்கணும். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போனால் ஆலிவ் ஆயில் எடுக்கணும். ஆலிவ் ஆயில் குறைக்குது, ஓகே, ஆலிவ் ஆயில் கெட்டது கண்டிப்பாக கிடையாது, அதுவும் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். ஆனால் ஆலிவ் ஆயிலை வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்க மேற்கத்திய நாடுகளில், நம்மளை மாதிரி எண்ணெயை போட்டு கடுகை போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு டெம்பரேச்சர் மாறும். ஸோ அந்த டெம்பரேச்சர் மாறுறப்ப அதில் இருக்க அந்த காம்பவுண்டோட அந்த ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறும். அப்போ வந்து அது உடலுக்கு கேடு விளைவிக்க தான் ஆகும். ஸோ நம்ம பண்ணுற அந்த உணவு முறைக்கு இதுதான். இல்லைன்னா சாலட் மாதிரி அந்த இதில் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோன்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஊருக்கு என்ன மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து இங்க இருக்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம உணவை பத்தி நம்ம பேசிட்டோம். இப்போ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்றது கிடையாது. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நைட் ரொம்ப நேரம் படிக்கிறாங்க, காலையில ரொம்ப நேரம் தூங்குறாங்க. ஸோ இதனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ தூக்கம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர்? தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப மனிதனுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாதது. தூங்காத உயிரினம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பறவைகள் கூட தூங்க போயிடுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்கு வந்து நம்ம வந்து விளக்கை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே வந்து நமக்கு நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு விளக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ லைட் இருக்கனால 11, 12, 1, 2 பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்டோன்னா என்னம்மா சீக்கிரம் தூங்கிடுறோம் டாக்டர், 11 மணிக்கெலாம் தூங்கிடுறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியுது. அந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ளேயும் பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, சர்க்காடியல் ரிதம்னு இருக்குது. அதுதான் வந்து உடம்பை வந்து எல்லாமே இந்த அது வந்து என்னென்னா நம்ம பிட்யூட்ரி கிளாண்டுன்னு இருக்கும், அதை வந்து ஆட்சி செய்யும். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த தைராய்டு ஹார்மோன், எல்லா ஹார்மோனும் இருக்குது. எல்லாமே வந்து அதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தூக்கம், அதாவது முடிச்சுட்டு போய் தூங்கணுங்கிற போகிறோம், அந்த தூங்கினா எப்படி தான் தூங்கணும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரணும். அதை விட்டுட்டு தூக்கம் வர்றதுக்காக இயற்கை முறைகள்லேயே இருக்குது, கசகசாவை அரைச்சி சாப்பிடணும். ஆனால் அந்த மாதிரிலாம் எடுத்து இது பண்ணோன்னா அங்கே நமக்கு தூக்கம் இருக்காது, மயக்கம் தான் இருக்கும். பல பேர் தூக்க மாத்திரையை போட்டு மயக்கத்தை உண்டு பண்ணிட்டு அந்த மயக்கமும் ஃபுல்லாக தெளிவாகாமல் காலையில் எந்திரிச்சு ஒரு போதையோட தலைவலிக்குது. இப்போ அவங்களோட அடுத்தது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சரியாக தூங்கலைங்கிறது வராது, இன்னும் சரியாக வந்து நமக்கு வந்து தூக்கம் முழுமையாக இல்லை அப்படின்னு. ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்வியல் முறைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய தவற செஞ்சுட்ருக்கோம். அதெல்லாம் பேசினா ஒரு நாள் பார்த்தா தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, காலர் இல்லை, உங்களோட சந்தேகங்களை 0444969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சித்த மருத்துவம் குறித்த உங்களோட சந்தேகங்களை டாக்டர் ராஜலட்சுமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து உணவு முறை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்தாலும் தூக்கமின்மை, லேட் நைட்டில் தூங்குறது, காலையில் ரொம்ப நேரம் தூங்குறது, இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்? நைட்டு சரியாக தூங்கலைனாலே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் மலச்சிக்கல் ஏற்படும். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்களோட மெயினான வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செரிமானம் வந்து முழுமை பெற்றிருக்காது. ஸோ மலச்சிக்கல் ஏற்பட்டால் அடுத்து என்ன வரும், நார்மலாக தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ தலைவலின்னு சொல்லி தலைவலிக்கு வந்து மாத்திரை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பசியின்மை கண்டிப்பாக இருக்கும். அது பசியாக நிறைய பேருக்கு இன்றைக்கி பசினாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது.
அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நிறைய இருக்குதா என்ன அப்படின்னு தெரியல. அந்த பசியை அறிஞ்சு உணவு உண்றது கிடையாது. ஸோ பசியின்மை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பசியின்மை, முறையற்ற செரிமானங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்று பல பேருக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல். ஸோ இந்த கால் பிளாடர் ஸ்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்படும். ஸோ சிறுநீரகம் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை தொடர்ந்து டயபெட்டிக் ஏற்படலாம். அப்புறம் சரியான உணவு முறை இல்லைன்னா ஈவன் வந்து ரீனல் ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு கூட வந்து ஏற்படும். அல்சர் ஏற்படும். இந்த அல்சர்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் சாப்பிடாதனால தான் அல்சர் ஏற்படுதுன்னு. அது ஒரு தவறான விஷயம். இந்த மாதிரி தூக்கமின்மையால் கூட வந்து கண்டிப்பாக வந்து அல்சர் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வயிறு, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். மண்ணீரல் சரியாக வேலை செய்யாது. ஸோ மண்ணீரலோட செயல்பாடு சரியே இல்லைன்னா அனிமிக் கண்டிஷனாக ஆவாங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் வந்ததுனாலே போதும், இந்த சரியான தூக்கம் இல்லாத மலச்சிக்கல் ஏற்பட்டதுல ஆரம்பிச்சு மலச்சிக்கல், தலைவலி, கேன்சர்ல கூட கொண்டு போய் விடும். ஓகே, தொடர்ந்து அடுத்தடுத்த நோய்கள் வந்து கண்டிப்பா. ஸோ இதுக்கான இப்போ தூங்குறதுக்கான டைமிங் அப்படிங்கும்போது கரெக்டான டைமிங்னா என்ன டாக்டர்? எந்த டைமிங்ல தூங்கணும்? ஒரு 9 மணிக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம போயிடணும். தூங்க போயிட்டோம்னா தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம தூங்கும் அறையில வந்து பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சங்கிறது இருக்கவே கூடாது. லைட் வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த செக்ரீஷன்ஸ் வந்து நார்மலா இருக்காது. ஸோ தூங்குற அறையில வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு தூங்கவே கூடாது. ஏசி போட்டு தூங்குறவங்க யாருக்கும் சர்க்கரை வியாதி முற்றிலும் குணமடையவே அடையாது. ஸோ அந்த மாதிரி ஏசிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக வந்து அந்த மாதிரி தூங்கணும். தூங்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்து திரும்பி தூங்கணும். ஸோ மல்லாந்து படுக்கிறதோ குப்புற படுக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் இடது பக்கம், அதாவது தூங்குற முறைக்குனே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதை சொல்கிறோம்னா எனக்கு ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆனால் இருந்தால் லெஃப்ட் பக்கம் வந்து திரும்பி படுங்க. அந்த மாதிரி படுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி படுத்தாலே போதும், நல்லாயிருக்கும். ஆனால் 9 மணிக்கு மேலே போயிட்டு திருப்பி நம்ம வந்து சிஸ்டம் இது பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு வாழ்வியல் வழிமுறைக்கான ஒரு மொத்தமாக என்ன மாதிரி உணவை எடுத்துக்கணும், என்ன மாதிரி தூங்கணும், என்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.